ஒரு சில விஷயம்லாம் டக்குன்னு ஆஃப் ஆனா தான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அந்த மாரி எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ். ஏன்னா, அதில தண்ணி போற இடத்துல வந்துட்டு அடைச்சிருச்சு போல இருக்கு. ரொம்ப திணறிடுச்சு ஃப்ரிட்ஜ். அப்புறம் கூட்டிட்டு வந்து ரிப்பேர்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரி ஃப்ரிட்ஜை கையோட க்ளீன் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். ஆல்ரெடி நான் டீப் க்ளீன்லாம் பண்ணிட்டேன். சும்மா எடுத்து மட்டும் வச்சுட்டு ஒரு தடவ ரப் பண்ணிட்டு பண்ணா போதும். அதனால எல்லா ஷெல்ஃப்ல இருக்கிறதையும் எடுத்துட்டு அப்ப தான் தெரியுது நான் என்னென்னலாம் உள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி மொத்தமா எடுத்து வச்சுருவோம். ஏன்னா ஃப்ரிட்ஜ் ஒரு மாரி ஸ்மெல் அடிக்கிற மாரியே இருக்கு. அந்த அடைச்ச தண்ணியினால அப்படி ஆயிடுச்சா? இல்ல நான் ஏதாவது வைக்கிற திங்ஸ் ஏதாவது மறந்ததுனால ஸ்மெல் வருதா என்னன்னு தெரியல. இந்த ஸ்மெல் போக வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. நானும் இந்த எலுமிச்சை பழம் வச்சு பார்த்தேன், பேக்கிங் சோடா வச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே வேலை பார்க்கல. அதுவும் இல்லாம அந்த ரெகுலேட்டரா இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்குல்ல, அது எத்தன நம்பர்ல வைக்கணும்னு எனக்கு தெரியல. 1, 2ங்கிறாங்க. ஒரு சில பேர் 4, 5லாம் வைங்கன்றாங்க. கரண்ட் பில் அதிகமாயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால 1ல தான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு சும்மா தொடச்சி மட்டும் தான் விட்டுருந்தேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அந்த காஃபி தூள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சிக்கரி கலந்த மாதிரி. அது ஸ்மெல் போகக்கூடாது அப்படிங்கிறனால கவரோட சம்படத்தில் போட்டு வச்சிடுறது. அது அப்புறம் பாப்பாவுக்கு நட்ஸ் பவுட்ரு அரைச்சி வச்சுருந்தேன். அது அப்புறம் இந்த ரெட் கலர் டப்பாவில் வந்து கருவாடு வச்சுருக்கேன். அப்புறம் ஏதாவது செர்லாக் பாப்பாவுக்கு ரெடி பண்ணுவேன்னா, அது கொஞ்சம் மிச்சமாக இருந்தால் கவரில் போட்டு அப்படியே தூக்கி உள்ள வச்சுருவேன். அப்புறம் செகண்ட் ரோ ஃபுல்லாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கீழே வச்சுருவேன் காய். ஃப்ரிட்ஜு கீழே வச்சுட்டு ஒரு சில நேரம் கரெக்டாக ஞாபகமாக எடுத்து வச்சுருவேன், சமைச்சிருவேன். ஆனால் ஒரு சில நேரத்தில் மறந்துடுவேன். என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னே தெரியாது. காய் இருக்கும் இல்லைன்னு நினச்சிட்டு கடையில் வாங்கிட்டு நிற்பேன். இதெல்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்குன்னே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கியிருக்கேன். உள்ளே என்னென்ன காய் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீக் பிளான்ஸும் நான் பண்ணி வச்சுருது இப்போலாம். ஏன்னா டக்குன்னு நைட்டு தூங்கும்போது நாளைக்கு என்ன சமைக்கலாம் அப்படி தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது இல்லாமல் டோரில் பெருசாக எதுவும் ஸ்டஃப் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக நெயில் பாலிஷு அப்புறம் சாக்லேட்ஸ் தான் இருக்கும். தேங்காய் அப்போ தான் உடச்சேன். சரி வெளில வச்சா குட்டி குட்டி கொசு வருதுன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். மோஸ்ட்லி என்னோடய ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்துட்டு தேங்காய் இருக்கும் எப்போவுமே. ஏதாவது திடீர்னு அரைக்கணுன்னா அப்போ அந்நேரத்துக்கு துருவிட்டு இருக்க முடியாது. சிலரில் வந்து பால் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா பாப்பா இருக்கா அதனால சேஃப்டிக்கு வச்சுக்குவேன். ஃபஸ்ட் ரோவில் வந்துட்டு மாவு அப்புறம் வந்து உரிச்ச சின்ன வெங்காயம் இருந்தால் அது வச்சுக்குவேன். லெஃப்ட் ஓவராக இருக்கிற பாலை தூக்கி அதில் வச்சுக்குவேன். செகண்ட் ரோவில் வந்துட்டு காய்கறி தான் மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணுவேன். அதுக்கு மேலே அந்த இடத்துல இது வைக்க முடியாது. ஏன்னா அது குட்டியாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு அதனால். அதே மாதிரி தேர்ட் ரோவில் வந்து நட்ஸ் பவுட்ரு, கருவாடு, செர்லாக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிற காய்கறி இது. கீழே வந்து ஃப்ரூட்ஸ் எப்போவுமே ஏதாவது 1 or 2 வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பாப்பாக்கா கொடுக்கறதுக்காக. டோரில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரோவில் நெயில் பாலிஷ் அது, செகண்ட் ரோவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்